ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டா பார்க்க போகிறோம். இப்போ 2026 ப்ரெசென்ட்ல இருந்து கதை ஆரம்பிக்குது. செங் அவன் அம்மா கிட்ட இருந்த குக்கி பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் நம்ம ஹீரோ எழுதின ஒரு லெட்டர் இருக்கு. உடனே அதை நியான் கிட்ட காட்டி, இது உன் அப்பா தானே எழுதுனது, அவரோட பேரப்போ ஷென் தானன்னு சொல்லி கேட்குறான். அந்த லெட்டருக்கு கீழே ஷென்னு தான் நம்ம ஹீரோ சைன் போட்டு வச்சிருக்கான். இதைத்தான் நம்ம ஹீரோ ஜெயிலிருந்து ஹீரோயினுக்கு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் நம்ம மியாவை காட்ட மெயில் பாக்ஸ் பக்கத்தில் உட்காந்தவ குளிரில் நடுங்கிட்டு இருக்கா. வாட்ச்மேன் சொல்றது பார்த்து இவளுக்கு சுத்தமாக பயம்லாம் கிடையாது. எத்தனை நேரம் உட்காருது, ஒரு லெட்டரையும் காணோம். நீ ஏன் சொல்றதெல்லாம் உண்மையான கூட தெரியலையேன்னு சொல்லி அந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் டைமிங் இருக்குமா, பூனைக்குட்டி சவுண்ட்லாம் கேட்கணும், அப்போதான் வேலை செய்யும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ சரின்னு கிளம்பும் போது கரெக்டாக 12 மணி. பூனைக்குட்டி சவுண்டு கேட்க அந்த பாக்ஸ்ல இருந்தும் சவுண்டு வர, வாட்ச்மேன் உள்ள இருந்து லெட்டரை எடுத்துட்டு வர, பயபுள்ள இதை பார்த்து மயங்கியே போயிடுச்சு. இப்படி இந்த லெட்டர் வந்திருக்குன்னு நம்ம நியானுக்கு வாட்ச்மேன் சென்ட் பண்ணிட்டாரு போல. ஸோ அடுத்த நாள் செங்க எங்கேயோ வேகமா கிளம்ப, இங்க பாரு ரிப்ளை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு காட்டா. அதுல நமக்கு மட்டுமே தெரிஞ்ச சீக்ரெட் எதுன்னு சொல்லி கேட்டிருப்பான் போல. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஷீஷாக்கு போய் ஃபிஷ் கேக் வாங்கிட்டு வரலான்னு தான் நம்ம ஹீரோயின் அதுல எழுதி போட்டிருக்கா. இந்த சீக்ரெட் உனக்கும் உங்க அம்மாவுக்கும் மட்டும் தானே தெரியும்னு கேட்க, ஆமா அப்படி பார்த்தா 1991ல இன்னும் என்னோட அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு சொன்னவன் அப்பவே கிளம்பி வந்ததும் வாட்ச்மேன் கிட்ட தான் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த போஸ்ட் பாக்ஸ் பத்தி மியாவுக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னு செங்குக்கும் வந்து வேக வேகமா உள்ள போயிட்டு இருக்கான். டேய், நீ தான் முதல்ல எங்களை ஏமாத்துக்காரன்னு திட்டிட்டு இருந்தேன், இப்போ மத்தவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு கோவப்பட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கேன். ஐயோ அவனை திட்டாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, அவனோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல, ஐயோ சாரி தெரியாம பண்ணிட்டேனே அவனுக்கு அவனே அடிச்சுக்கிட்டு, எதுக்காக சிங் நீ சோகமா இருக்க, அதான் 1991ல இருக்கக்கூடிய உன்னோட அம்மா இன்னும் உயிரோட தானே இருக்காங்க, நம்மளால விஷயங்களை மாற்ற முடியும், வா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு கூப்பிட. இப்போ செங்கு ஷென் கிட்ட இருந்து விலகி இருங்க, அவனை அவாய்ட் பண்றதா நல்லதுன்னு சொல்லி விடாப்படியா நியானை கூட விடாம கரெக்டா 12 மணிக்கு சவுண்ட் எல்லாம் கேட்க போஸ்ட் பண்ணிட்டான். 1991ல இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்க லெட்டர் வந்ததும் எடுத்துட்டாங்க. இங்க 2026ல இப்போ நியானை போலீஸ் கூப்பிட்டு, இந்த இடத்துல தானே நீ ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது உன் பாட்டியோட வாழ்ந்ததுன்னு சொல்லி காட்ட, ஆமாங்கிறா, நீங்க அங்கிருந்து காலி பண்ணி வரதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்க அப்பா அங்கேயே வந்திருக்காரு, இவர் தானே அதுன்னு நம்ம ஹீரோவோட போட்டோவை தான் காட்டுறாங்க. ஆமா, சின்ன வயசுல என் அப்பா இப்படிதான் இருந்தாருன்னு சொல்ல, இவரோட பேரு ஷென். 1991ல கைதானவர், நன்னடத்தை காரணமா 13 வருஷம் கழிச்சு விடுதலை ஆனவர். பட் ஜெயில அவரோட செல்மெட்டா இருந்தது யூசியாங். 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. பட் யூசியாங் உடம்பு சரியில்லாம அங்கேயே இறந்து போயிட, அவருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தின் மூலமா அவரோட கடைசி ஆசையை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் உன்னையும் உன் பாட்டியையும் கேர் பண்ணி பார்த்துக்கணுன்னே வந்திருப்பாருன்னு சொல்ல, அப்போ ஜஸ்ட் கடைசி ஆசைக்காக தான் வந்தாரான்னு சொல்லிட்டு நியானுக்கு அழுக வந்துருச்சு. இப்போ செங் அந்த மெயில் பாக்ஸ் பக்கத்துல தான் நைட் டைம்ல உட்காந்துட்டு இருக்கேன். இந்த கோட்டை போட்டு உட்காருன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் கொடுத்துட்டு போகும்போது, உங்களுக்கு நியான் அப்பாவை தெரியுமான்னு கேட்க, ஒரு 2-3 மாசமா வந்து உட்காந்துட்டே இருப்பாரு, வயசானவர் பட் நல்லவர், எனக்கு 2 டைம் பன்னு கூட வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு போறான். இப்போ அப்படியே விடிஞ்சதும் இவனோட அம்மா நம்ம ஹீரோயினோட ரெசியூம்ல ஹை ஸ்கூல் ட்ராப் அவுட்னு மாறிடுச்சு. ஆனா அவங்க டீச்சர் வர படிச்சவங்கல்ல, இவன் இப்போ போட்ட லெட்டர்னால தான் அது மாறிடுச்சு போல. உடனே வேகமா அவன் கிளம்ப, போலீஸ் எதுவா இருந்தாலும் இவன் கிட்ட தான் அப்டேட் பண்ணுவாங்க, ஸோ இவன் கூட போனாதான் என்னால இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும், நீங்க இங்கிருந்து பாக்ஸையும் மியாவையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி வாட்ச்மேன்ட்ட விட்டு நம்ம நியானும் அவன் கூடயே வந்துட்டா. அவனுக்கு எதுவுமே பேசாம வெறும் நூடுல்ஸை வச்சுட்டு உட்கார அவனும் பசியில் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்ப நியானும் செங்கி கிட்ட, எனக்கு என் அப்பாவை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் ஒரே கோல், ஒருவேளை அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா நான் அவரை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல, இவனும் அவன் அம்மா ரெசியூம்ல மாறி இருக்கல, ஸோ அவங்க காலேஜ்லாம் போய் டீச்சர் ஆகாம ஹை ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகினதா ரெசியூம்லயே மாறிடுச்சு, அவங்களோட க்ளோஸா இருந்தவங்கள மட்டும் கண்டுபிடிச்சு கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட டீச்சர் தங்ஷி கால் பண்றாங்க. நல்லா வயசாகிடுச்சு, உன் அம்மா 12th படிக்கும்போது அப்போ நடந்த ஒரு கிரைம் கேஸ்னால அவளால காலேஜ்க்கு போக முடியல, என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுத முடியாம போயிடுச்சு, அதோட நிறைய ரூமர்ஸ்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஹீரோயினுக்காக தான் ஹீரோ அந்த தப்பு பண்ணா, ஹீரோயின் பண்ண தப்பை தான் ஹீரோ ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நிறைய பேசிக்கிட்டாங்க. பட் நான் ஒன்று சொல்றேன், ஷென் உன் அம்மாவை எந்த வகையிலையும் துன்புறுத்தவே இல்லை, அவன் ஜெயிலில் இருந்து எனக்கு ஒரு லெட்டர் போட்டான், இனிமேல் நான் ஹாய் டேங்க்கு எந்த விதத்திலையும் இடையூறா இருக்கக்கூடாது, அவளை சேஃபா இந்த ஊரை விட்டு எப்படியாவது காலேஜ்ல மட்டும் சேர்த்திடுங்கன்னு சொல்லி எனக்கு அவன் லெட்டர் போட்டிருந்தான்னு சொல்ல, அந்த கேஸ் டீடைல்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா, எப்ப நடந்தது டைம் அது மாதிரி கேட்க, அது நவம்பர் 30ஆம் தேதி நடந்ததுன்னு சொல்றாங்க. சரி அவங்களுக்கு வேற யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஜாங்க்ரோன்னு ஒரு பையன் இருக்கான்,
இப்போ அவனோட நம்பர் என்கிட்ட இல்லை, நான் வீட்டுக்கு போய் கால் பண்ணி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு தங்ஷியோட பேத்தி எல்லாம் வந்ததும் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாவதான் கல்யாணம் பண்ணாங்களான்னு தெரியல, பட் இப்போ அவங்களுக்கு ஒரு பையனும் பேத்தியும் இருக்காங்க. சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ. வேற ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்தா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு கார்டை கொடுத்துட்டு கிளம்ப. இப்போவாவது என்னோட அப்பா ஒரு நல்லவருங்கிறத நீ ஏத்துக்கிறியான்னு நீயான்னு கேட்க, இப்போ அது முக்கியம் கிடையாது. எதனால அவங்களோட லைஃப் இப்படி ஆகியிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் நடக்காம பண்ணிட்டோன்னா கண்டிப்பா அவங்களோட லைஃப் வேற மாதிரி ஆகிரும்னு இவன் சொல்ல, அப்படியே கட் பண்ணி 1991 பாஸ்ட்ல காட்டுறாங்க. செங்கு போட்ட லெட்டர் இப்போ அவங்க கையில இருக்கு. நான் தான் உங்களோட மகன் செங். இங்க நடக்கிறதையோ நான் ஃபீல் பண்றதையோ சுத்தமா என்னால சொல்லவே முடியல. நான் சொல்றத நம்புங்க. 2026ல ரொம்ப ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கு. 1991ல நீங்க நல்லா இருக்கீங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஷென் உங்களுக்கு எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அவரை அவாய்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு தான் ஆபத்துன்னு அதுல எழுதியிருக்கேன். என்னது, நான் உனக்கு ஆபத்தா? என்னது உன் மகன் எல்லாம் சொல்றான்? அவன் பேரு ஷென் செங்னா, ஜூனோட ஃபர்ஸ்ட் நேமும் ஷென்னு தான் ஆரம்பிக்கும். அப்ப அவனா? சச்சா, அதுக்கும் வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் சொன்னதை ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. சொல்ல போனா 2 பேரும் ரொம்பவே கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டாங்க. என்னால அவளுக்கு ஆபத்து வருமான்னு சொல்லி அந்த லெட்டரை பார்த்துக்கிட்டே இருக்கான். 2 பேருமே தூங்கவே இல்லை. இப்ப அடுத்த நாள் விடிய நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வீடு ஃபுல்லா ஒழுகுது, கேப்பே இல்லை. இதுல நம்ம ஹீரோயினோட நோட்ஸ் எல்லாம் வேற நினைஞ்சு போயிட. பரவாயில்ல விடுன்னு இவ சொன்னா கூட எப்போ பார்த்தாலும் இந்த வீடு ஒழுகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்ல இருக்கான். அந்த நோட்ஸ் எல்லாம் துணி வச்சு வேற தொடச்சு விட்டுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் வந்து நான் திரும்பவும் எழுதிக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு தொடச்சு விட்டுட்டு இருக்கான். சாரி ஹாய்டாங், நான் நைட்டு ஃபுல்லா யோசிச்சு பார்த்தேன். நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்ல, அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேங்கிறா. அப்படி நான் தப்பு பண்ணலனா நம்ம அந்த டைம்ல சேர்ந்துதான் இருந்திருக்கணும். என்ன அவாய்ட் பண்ணுன்னு அவங்க லெட்டர் கூட போட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, முதல்ல நடக்கிறது எதுவுமே நமக்கு புரியவே இல்லைன்னு சொல்ல, இங்க பாரு ஹாய்டாங், ஒரு வேளை உன்னை நான் ஆபத்துல விட்டுட்டேனா ஓடிடு. உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஓடிடு. கொஞ்ச நாள் தான் பிரிஞ்சிருப்போம். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் கண்டிப்பா உன்னை தேடி வருவேன்னு சொல்ல, இல்ல அது நம்மளால நடக்காம கூட பண்ண முடியும், நம்ம சேஃபா இருந்துக்கலாம் இவ சொல்லும் போது, நான் இது மூடுறதுக்கெல்லாம் கவர் வாங்கிட்டு வரேன். நம்மோட ஹீரோனும் பின்னாடியே வந்துட்டா. அப்போ புக் ஸ்டோர் பக்கத்துல இருக்க வேண்டிய அந்த மெயில் பாக்ஸையே காணோம். ஓனர் கிட்ட கேட்டு பார்க்க அவருக்குமே இதை பத்தி தெரியல. எங்க போச்சுன்னு முடிஞ்ச வரைக்கும் ஹீரோ தேடி பாக்குறான், கிடைக்கவே இல்ல. நான் போய் தேடுறேன்னு திரும்ப எந்திரிக்க, வேணா ரொம்ப மழை பெய்யுதுங்கிறா. இப்போ நமக்கு அந்த மெயில் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம எப்படி நம்மளால ரிப்ளை எழுதி போட முடியும்? எதனால நம்ம விலகி இருக்கணும், என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி அவங்க கிட்ட நம்ம கேட்டா தானே தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல, முதல்ல நம்ம நாளைக்கு போய் அந்த பாக்ஸை தேடுவோம். கண்டிப்பா எப்பவும் நம்ம பிரியவே மாட்டோம்னு ஹீரோயின் சொல்ல, சரி நம்ம ஊருன்னா அவ்வளோ பெருசு இல்லை, நான் தேடுறேன், தினமும் போய் தேடுறேன், கண்டிப்பா அதை கண்டுபிடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டா. அப்படியே இந்த பக்கம் சா கடையில காட்ட, ரவுடி பசங்க இந்த கடையெல்லாம் கேட்குறானுங்க, என்ன பண்றதுனே தெரியலையேன்னு யோசிக்கும் போது, இப்போதைக்கு நீங்க யாரும் இங்க வர வேணாம், நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணிக்கலாம், அவங்க கூட நீங்க எந்த டச்சும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சா முடிவு பண்ணிட்டாரு. அடுத்த நாள் அந்த கியானோட ஆளுகள்லாம் வந்து பார்க்க கடை க்ளோஸ் ஆகிருக்கவும் கடுப்பாயிட்டானுங்க. எங்க ஜாங்க்ரூ கிட்ட நம்ம ஹீரோவுமே சா சொன்னது கரெக்டு தான், இப்போதைக்கு நம்ம அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது, தயவு செஞ்சு அவங்க கிட்ட எந்த சண்டையும் போட்டுறாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த ரவுடி பசங்க விடுற மாதிரி தெரியல. நம்ம சுசியை பிடிச்சி பிளாக் இங்கெல்லாம் போட்டு விட்டு உன் ஜாங்க்ரூ கிட்ட சொல்லி வேங்குற மாதிரி மிரட்டிட்டு இருக்கானுங்க. இங்க நம்ம ஹீரோயினோட புக் ஸ்டோருக்கு கியானோட ஆளுக வந்து மிரட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. ஓனர் எவ்வளவு கெஞ்சினாலும் நம்ம ஹீரோயின் அப்படியே அவனை முறைச்சுதான் பாத்துட்டு இருக்கா. பட் அவங்கள பார்த்து பயந்து ஒளிஞ்சு ஓடுறதை தவிர இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுல. சோ ஓனர் ரொம்ப பயந்து போயிட்டதால இந்த மாச சம்பளத்தை நான் மொத்தமா முன்னாடியே தந்துடுறேன்னு கொடுத்துட்டு இனிமேல் இந்த கடைக்கே வர வேணான்னு இன்டைரக்டா சொல்லிட்டாரு. அவருக்கும் இதுல விருப்பம் இல்லைனாலும் வாழணும்ல, என்னை இத்தனை நாள் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிளம்பிட்டா. இப்போ ஹீரோ முகத்தை பார்த்துட்டு நடந்த விஷயத்த கேட்க, அவன் நடந்தது சொன்னதும் அவன் சண்டைக்கு கிளம்பிட்டு இருக்கான். அவனை பிடிச்சு முதல் உங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்த சொல்லுன்னு சொல்லி கேட்க, போர்டு ஆளுக சாக்கடையை திரும்ப வந்து கேட்குறானுங்க. அவர் ஒத்துக்காததால தான் இப்படிலாம் பண்றானுங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் போக, அவனை பிடிச்சு முதல் கோவப்படுறத நிறுத்து, அவங்களால எனக்கு ஆபத்து வராது, நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன்ல, அங்க அவங்களால வர முடியாது, வந்தா போலீஸ்க்கு கூப்பிட்டுருவேன், இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் நீ கரெக்டான வழியில போயிட்டு இருக்க, என்னால் அது கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்ல, கவலைப்படாத இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், பட் நீ எங்க போனாலும் சரி உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் இருப்பேன் இவன் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க சா கடையை ஓபன் பண்ண வந்துட்டானுங்க. என் பொறுமையை சோதிக்காதீங்கடான்னு சொல்லிட்டு அவன் போக பார்க்க, எங்க ஃபேட்டுக்கே உங்க தங்கச்சி கரெக்டா இருப்பாள்ல, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, கரெக்டான மேட்சா இருப்பாங்கிற மாதிரி இவன் பேசினதும் சாக்கு கோவம் வந்துருச்சு. ஆனா இப்போ இவன் பண்றதால மத்தவங்களுக்கெல்லாம் ஆபத்து வந்துடக்கூடாதுல, சோ அடக்கி வாசிக்க இவன் இப்படி ரவுடி பசங்களோட திரும்ப பேசுறத கரெக்டா தங்கச்சி பார்த்துட்டு போயிட்டா. இப்ப நம்ம பசங்களும் வந்து அவங்களை இப்படியே விட்டா
இன்னைக்கு சுசிக்கு ஹாய் டேங்க் நடந்தது, அடுத்து தங்ஷிக்கும் நடக்கும்னு சொல்ல, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க பொறுமையா இருங்கன்னு சா சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி 2026ல இந்த இடத்தையே ஃபுல்லா இடிக்க போறாங்களாமா. ஸோ அந்த மெயில் பாக்ஸையும் எடுக்க பார்க்க கரெக்டா லைன்ல நியான் இருக்கிறதால வாட்ச்மேன் கிட்ட மியாக்கு தெரிஞ்ச பெரிய ஆளுங்க இருக்காங்க, அவ பாத்துப்பா, இப்போதைக்கு இவங்கள மட்டும் நீங்க சமாளிங்கிற மாதிரி சொல்ல, எங்க உங்க ஐடியா காட்டுங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. இப்போ நம்ம நியானோட ரூம்க்கு ஒருத்தர் வந்து கதவை தட்டி நான் தான் ஜாங்க்ரோன்னு சொல்றாரு. அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் ஹீரோ கல்லறைக்கு பக்கத்திலேயே அவளையும் புதைக்கணும்னு சொல்லி உயிரோட இருக்கும்போதே ஹீரோ பக்கத்திலேயே ஒரு கல்லறையும் ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கா. அப்படியே கட் பண்ணி இப்போ ப்ரெசண்ட்ல ஜாங்க்ரோ வந்து பார்த்தார்ல, அவர் இப்போ இவங்க 2 பேர்கிட்டையும் உன்னோட அம்மா இறந்ததுக்கும் ஷென்னுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, சின்ன வயசுலேயே அவன் இறந்து போயிட்டான்னு தான் உன் அம்மாவுக்கு தெரியும், அவனோட கல்லறைய 30 வருஷமா கிளீன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எப்படி அவங்க 2 பேரும் மீட் பண்ணி இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டிருக்கும், வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றாரு. இப்போ ஷென்னும் என் அப்பா உயிரோடு இருக்காராச்சே, அந்த கல்லறை யாரோடதுன்னு கேட்க 1996ல் நான் ரிலீஸ் ஆகி வந்ததும் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஷென்னு ஜெயிலில் போய் மீட் பண்ணேன். அப்போ அவன் என்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே ஹெல்ப்னா உன் அம்மா கிட்ட அவன் இறந்து தான் சொல்ல சொன்னான். ஒரு ஜெயில் கைதிக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறது ஒர்த்து இல்லைன்னு நினச்சான். ஸோ இறந்ததா சொல்ல சொன்னான். நானும் அதை ஹைடேங் கிட்ட சொன்னேன். ஷென் அவனுக்காக ஒரு கல்லறையும் வைக்க சொன்னான், அதையும் நான் செஞ்சேன்னு சொல்ல, சரி அவங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்கும்போது ஷென் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவன், அவனுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் யாருமே கிடையாது. ஹைடேங்க்கு ஒரு அப்பா இருந்தான், பட் வேஸ்ட். ஷென் மட்டும் அவளை காப்பாற்றலன்னா உன் அம்மா நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். சரி அந்த கேஸை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன்னு கேட்க, அது ஏற்பட்டப்போ நான் ஜெயிலில் இருந்தேன். ஸோ வெளியே வந்து எல்லாம் பேசிக்கிட்டதை தான் கேட்டேன். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா எங்கள் எல்லாரோட விதியுமே மாறி போயிடுச்சு. ஷென்னையும் ஹைடேங்கையும் ஒரு பேரழிவிலிருந்து காப்பாற்றிட்டோன்னு நானும் சாவும் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா, அவங்க அதை விட ஒரு பெரிய பேரழிவில் மாட்டுவாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலன்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கியானோட ஆளுங்க ரொம்ப அட்டலியம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சுசியும் அவங்க பாட்டியும் ஒரு கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயே வந்து அவங்கள டார்ச்சர் பண்ண சுசி அடிச்சுட்டா, விடுவானுங்களா, அவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட ஹீரோயின் கடை ஓனர் வந்து கெஞ்சி பார்க்குறாரு, அவருக்கும் அடிதான் விழுகுது. பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல, சைக்கிளை போட்டு கத்த, அப்புறம் என்ன எல்லாரும் அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோவும் ஜாங்க்ரோவும் கிளம்ப சா வந்துட்டாரு. இனியும் எங்களால பொறுக்க முடியாது, பாட்டி மேலேயே கை வச்சிருக்காங்க, இதை எப்படி உங்களால சரி பண்ண முடியும், அடுத்து ஹைடேங் மேல கை வைப்பாங்க, உங்களுக்கு பயமா இருந்தா விடுங்க, நாங்க போய் பாத்துக்கிறோம்னு கிளம்ப என்ன பண்ண போறீங்க, இப்ப அவங்கள பிடிச்சி சாரி கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா, திரும்பவும் வருவாங்க, திரும்ப வருவாங்க, உங்க வாழ்க்கையே நாசமாயிடும். சுசி ஹைடேங் நிலைமையை நினைச்சு பாத்தீங்களா, அதுக்கு தான் சொல்றேன், நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோயின் வேலை செஞ்ச அந்த புக் ஸ்டோருக்கு வந்து பார்க்க மொத்தமா நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க. என்னால தானே இப்படி ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிருக்கன்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த புக்கையெல்லாம் எடுக்க அவர் அவளை பிடிச்சி எழுப்பி, நான் என் வீட்டுக்கே போற டிக்கெட்ஸ் கூட போட்டுட்டேன், கடையவே மூட போறோம், இந்தா இதுலலாம் நல்ல நல்ல புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொடுக்க, இதெல்லாம் என்னால தானே ஆச்சு, நான் உன்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு போக அமைதியா இருன்னு அவளை பிடிச்சு, இது உன்னாலாக கிடையாது, உன் மேல எந்த தப்பும் கிடையாது, அதே நேரம் நானும் எந்த தப்பும் பண்ணல, இந்த இடம் இதுதான் ப்ராப்ளமே, நான் யார்கிட்டயும் சண்டை கூட போடாம தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா என்னையே இப்படி பண்ணிட்டாங்க, பரவாயில்ல நான் அப்படியே ஒத்த ஆளா ஒளிஞ்சு வாழ்ந்துப்பேன், ஆனா நீ அப்படி கிடையாது, சின்ன பொண்ணு, நீ இன்னும் வளர வேண்டியவ, படிப்பு தான் உனக்கு ரொம்ப முக்கியம், நல்லா படி, காலேஜ்ல சீட் கிடைச்சு இந்த ஊரை விட்டே போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் தாங்ஷிய சா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர அவளுக்கே தெரிஞ்சு போச்சு. இப்ப எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு கேட்க, நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குங்கிறான். பேசுறதா, கடைக்கு என்னாச்சு, எதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க, திரும்பவும் அந்த ரவுடி பசங்களோட சேர்ந்துட்டியான்னு கேட்க, என்னை பத்தி உனக்கு தெரியாதான்னு கேட்கும்போது, தெரியலையே, நீ யாருன்னே எனக்கு தெரியலையேங்கிறா. அவ்வளவுதான், இனிமேல் அந்த வேலைக்கே போக மாட்டேன்னு இவன் சொல்ல, இதை நீ எத்தனையோ டைம் சொல்லிட்ட, ஆனா பாரு இப்ப கூட நான் அதை நம்பிட்டு தான் இருக்கேன், வேணாம் இதை பத்தி பேசவே வேணான்னு சொல்ல, உன் கூட சண்டை போடணும்னு நான் வரல, நான் இதையெல்லாம் எதுக்காக பண்றேன்னு நீ நம்பணும், என் மேல உனக்கு நம்பிக்கை வரணும்னு சொல்ல, எதுக்காக பண்ற எனக்கு அவன் கேட்க, இல்லைங்கிறா. நான் உன்னை இப்படி ஆக்கிட்டேனா, 18 வருஷமா எனக்கு ஒன்று தெரியும், வேற வழியே இல்லாம தான் இந்த வழியில போயிட்டேன்னு எனக்கு புரியுது, அதை பத்தி நான் கவலையே படல, உன்னோட பேக்ரவுண்டை பார்க்கல, உன்னோட ஸ்டேட்டஸை பார்க்கல, ஜஸ்ட் ஒரு புது வாழ்க்கைய உன்னோட சேர்ந்து ஆரம்பிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனா அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம பண்ணிட்டு இருக்கேன், பல வருஷமா நம்ம இங்கேயே ஸ்டக் ஆகிட்டோம், இன்னும் எத்தனை நாள் வெயிட் பண்ணுன்னு கேட்க, எனக்கு ஒரு சான்ஸ் கூடன்னு கேட்கிறான். போதும் இனிமேலும் என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்ல, வா இப்பவே நம்ம எங்கேயாவது போயிடலாங்க, சரி அதுக்கப்புறம் கேட்க அவன்கிட்ட பதிலே இல்ல. அவனோட சட்டையை பிடிச்சி அழுதவ எதுவுமே பேசல, கிளம்பிட்டா. இப்ப நல்லா குடிச்சுக்கிட்டு போக்கிட்ட வந்து, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்,
தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிரான். அதுவும் மண்டி போட்டெல்லாம் கெஞ்சிரான். முன்னாடி பண்ணது தப்பு தான், நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக தான் இப்போ மன்னிப்பு கேட்கவே வந்திருக்கேன், எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்ல, அப்போ நான் கொடுக்க கடைசி வேலையை முடிச்சுட்டு தாராளமா போய்க்கோ, உங்களை நாங்க தொல்லையே பண்ண மாட்டோன்னு ஏதோ ஒரு பெரிய வேலையை தான் கொடுப்பான் போல. இந்த பக்கம் நம்ம சுசி ஜாங்க்கு அவ கையாலேயே பெண்ணு சொல்ற கொடுக்க அதை போட்டு பார்த்தவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். லைஃப் லாங் நான் இதை போட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம சாவும் அவங்க கிட்ட உன் வார்த்தையை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த கியான் பையன் சிகரெட்டை பத்த வைன்னு சொல்ல லைட்டரை தூக்கி போட்டு போயிட்டாரு. ஆனா அவன் அந்த லைட்டரை அவன் கைரேகியே படாம ஒரு கவர்ல போட்டு எடுத்து வச்சுக்கிட்டான். அப்போ வேற ஏதோ பிளான் பண்றானுங்க. இதெல்லாம் தெரியாம நம்ம சாவோ ஹீரோவையோ ஜாங்ரூவையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லும் போது ஹீரோவே வேணான்னு தான் சொல்றான். அவனுங்களை பத்தி உங்களுக்கே தெரியும்ல, கண்டிப்பா நம்மள அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க, மாட்டி விட தான் பாப்பாங்க, நம்ம போலீஸ்கிட்டயே போயிடலான்னு சொல்ல போலீஸ்கிட்ட போனா கூட அந்த போ மாட்ட மாட்டான், அவனே ஆட்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கும் போது சா கடைசியா ஒரு கேம் விளையாடலாம், வின் பண்ணா சந்தோஷமா வாழலாம், தோத்தம்னா ஒன்னாவே வாழ்க்கையை முடிச்சுப்போன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. நாளைக்கு தான் அதை செய்ய போறாங்க. ஸோ ஹீரோக்கு சுத்தமாக மனசே இல்லை. ஹீரோயின் கிட்ட வந்து நான் ஆர்ஃபனேஜில் இருக்கும்போது தங்ஷியோட அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, படிப்பு அதுதான் ரொம்ப முக்கியம், கஷ்டப்பட்டு படிச்சேன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கும், உன் வாழ்க்கையே ரொம்ப நல்லா ஆகிடும்னு. பட் இப்போ அந்த சாதாரண வாழ்க்கைக்காக தான் நான் ஆசைப்படுறேன், அது கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஸ்கூல் போகிறத விட எக்ஸாம் எழுதுறதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சண்டை போட்டு காயானா கூட கண்டுக்க மாட்டேன், இது வரைக்கும் பயப்பட்டதே கிடையாது. ஆனா இப்போ எனக்கு பயமா இருக்கு, உன்னை எங்க தனியா விட்டு போயிடணும்னு பயமா இருக்கு. இப்போ உன்னை சுத்தி நடக்கிற அந்த கெட்ட விஷயம் கூட என்னால தானே, நீ வேலை செய்யற கடையில இருந்து உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அந்த கடையை நாசம் பண்ணாங்கல்ல, ஹாய் டேங் என்னால நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்ல, உன்னால நான் கஷ்டப்பட்டதே கிடையாது, நீ மட்டும் இல்லனா நான் எப்பவோ இல்லாம போயிருப்பேன் இவ சொல்லும் போது, ஹாய் டேங் நான் உனக்கு துரதிர்ஷ்டத்தை கொடுக்குறேன்னா தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடுன்னு சொல்ல, ஆபத்தை பார்த்து நான் பயப்பட்டதே கிடையாது, நீதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டமே, இனிமேல் எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா நீ இருக்கிற வரைக்கும் எதை பார்த்தும் எனக்கு பயமே கிடையாதுன்னு இவ சொல்லிக்கிட்டு அழுக. கூட சிரிப்பும் சேர்ந்து வந்துருச்சு. அவன் கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சு விட்டுக்கிட்டு, ஹாய் டேங் நீ என் பக்கத்துல இருக்க வரைக்கும் இனிமேல் எனக்கும் எதை பார்த்தும் பயம் இல்லைன்னு சொல்ல, இவன் சென்னி இருக்க வரைக்கும் எனக்கு எதை பார்த்தும் பயமே கிடையாதுன்னு கத்துறா. அதே போல நம்ம ஹீரோவும் கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் சாவ காட்ட தங்ஷியோட கடைசியா மீட் பண்றாரு. உனக்கு பிடிச்சதெல்லாம் குக் பண்ணிருக்கேன்னு சொல்லி இந்த கடையை ரெனோவேட் பண்றதுக்கு நீ போட்ட மொத்த காசும் இதுல இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. மொத்தமா இங்க இருந்து போக போறியான்னு கேட்கும்போது எப்பவோ நான் என்னோட விதியை தான் திட்டிக்கிட்டே இருப்பேன், ஆனா சூஸ் பண்றதுக்குன்னு வாய்ப்பு கிடைக்கும் போது திரும்பவும் அதே பாதையில தான் போறேன், உன்னோட இருந்த நாட்கள் மட்டும்தான் என்னோட ஹாப்பியஸ்ட் டேஸ், எனக்குள்ள ஒரே பயம்னா நம்மளோட அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா நம்ம மீட் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்றான். அப்புறம் நீ என்ன மன்னிக்கணும்னு நான் நினைச்சு வரல, எனக்காக வெயிட் பண்ண தேவையில்லைன்னு சொல்றேன், உன் பேச்சை கேட்டு கரெக்டான வழியில போயிருந்தா கண்டிப்பா இப்போ வாழ்க்கை மாறி இருக்கும், 2 பேரும் சேர்ந்து இன்னும் தூரம் போயிருப்போம், பட் நடந்ததுக்கெல்லாம் சாரின்னு கேட்கும்போது இத்தனை வருஷத்துல முதல் முறையா நீ சாரி சொல்றத கேட்கிறேன், ஒர்த்துதான், நீயும் உன்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணிருக்க, சில விஷயங்கள் நம்மள மீறி தான் நடக்கும், கடைசி வரைக்கும் சாதிக்கிறதுக்கு காதல் மட்டும் பத்தாது, நான் எப்பவும் நம்மளோட பாஸ்ட மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரிங்க் பண்ணும்போது இனிமேல் உன்னோட வாழ்க்கை நல்லபடியா மாறட்டும்னு அவனும் சொல்ல, அதை குடிச்சவன் சா கடைசி வரைக்கும் உன்னோட கப்பல்ல நான் ஏறவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிட்டா. இங்க சாவும் அழுதுகிட்டே குடிச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் போ கொடுத்த வேலையை பண்ணணும், சேஃபா எங்களோட கடைசி வேலையை முடிச்சுட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு 3 பேரும் கிளம்புறாங்க. அப்போ சுசி கரெக்டா போறத பாத்துட்டா. இங்க நம்ம ஹீரோயின் என்னடா மழை வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை தேட கிளம்ப இவனுங்க ஒரு ஃபேக்டரிக்கு வந்துட்டானுங்க. 2 பேரை உள்ள நிக்க சொல்லிட்டு மிட் நைட்ல தான் ஆளுக வருவாங்கன்னு சா வெளியே நின்னுட்டாரு. இங்க தேடி பார்த்த நம்ம ஹீரோயின் நேரா சுசி கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க ஃபேக்டரிக்கு தான் ஒரு வேன்ல போறாங்க அப்படின்னு இவ சொல்ல, அப்போ நம்ம கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ ஓடுறா. அதே நேரம் இங்க இவங்கள காட்ட ஏன் இன்னும் வரல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஜாங்ரூப் கேட்டுட்டு இருக்கும்போது என்னது கீழே இப்படி இருக்குன்னு சொல்லி டவுட் வந்துருச்சு. முதல் பெட்டி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள செங்கல் இருக்கு, 2வது ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒருத்தரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தா அது ஜூனு, ஹீரோவோட ஸ்கூல்ல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான்ல, உயிரோட தான் இருக்கான். போக்கு இன்னொரு ரவுடி பையன் எதிரி இருக்கான், அவனோட மகன் தான் இந்த ஜூன். சோ இவனை முடிச்சு விட்டுட்டு நம்ம பசங்களை மாட்டி விட்டு போறதுதான் இவங்களோட பிளானே. இப்போ ஜூனோட அப்பா போலீஸ்க்கு போயிட்டாருங்கிற தகவலை கியான் போ கிட்ட சொல்ல, இந்த பக்கம் அவன் உள்ள இருக்காங்கிற விஷயத்த சா தெரிஞ்சுக்கிட்டு கோவப்படுறாரு. எதுக்கு இவனை காப்பாத்துனீங்க, நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போகணும்னு சொல்லி
இப்போ பசங்களை வெளியே கூப்பிட்டும் திட்டேன். இது சாதாரண அடிதடி கேஸ் கிடையாது, கிட்னாப் கேஸ். அதை நம்ம மேலதான் போட போறானுங்க. இப்பவும் பிரச்சனை இல்ல, வாங்க போலீஸ் கிட்ட போயிடலான்னு சொல்ல அந்த ஜூன் பையன் மட்டும் நமக்கு எதிராக பேசிட்டான். அவ்வளவுதான், எல்லாமே போயிடுங்கும் போது அப்படி போகாது, நான் அவன் கிட்ட பேசுறேன்னு ஹீரோ வந்து, இங்க பாரு ஜூன், நாங்க உன்னை காப்பாத்ததான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவனை மெல்லமா வெளியே கூப்பிட்டு போக கரெக்டா போவோட ஆளுக வந்துட்டானுங்க. 3 பேர் தலையிலையும் அடிக்க மயங்கிட்டானுங்க. கண்ணை முழிக்கும் போது அவனுக்கு தான் கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. சொன்ன வேலையை விட்டுட்டு இப்படி என்னோட பிளானை மொத்தமா கெடுத்துட்டேன்னு கேட்கும்போது, சாரி இப்போ நாங்க எதுவுமே பார்க்கல, நாங்க அப்படியே நடந்துக்கிறோம்னு கெஞ்சேன். இவனுக்கு விடுற மாதிரி தெரியல. சோ சா இருந்துட்டு நானே ஜூனோட கதையை முடிக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, வேணாச்சா இப்படி பண்ணாதீங்க, இவங்கள நம்மள ஃப்ரேம் பண்ணதான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு கத்த உடனே போ வந்து, எனக்கு இவனோட உயிரும் சேர்ந்துதான் வேணும்னு சொல்லி உன்னோட கூட்டாளில 2ல 1 சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பாவம் ஜாங்கிரோவையுமே குத்திட்டானுங்க. சோ நம்ம ஹீரோ அவனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லும்போது அவரு நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹக் பண்ணி என்னை மன்னிச்சிடுடான்னு சொல்லிட்டு ஜாங்கிரோவை கூப்பிட்டு போக அவன் கத்துறான், இல்ல நம்ம ஷென்னை கூப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி. ஆனா வெளியே போனதும் ஹீரோவையும் ஜூனையும் வச்சு மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி விட்டானுங்க. இவனா இங்க அழுது புலம்புறான். அப்போ அந்த கியான் நம்ம சாவை குத்திட்டு 2 பேரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. உள்ள நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தவன் இப்ப அவன் வாயிலிருந்து பிளேடை எடுக்கிறான். சா போறதுக்கு முன்னாடி ஹக் பண்ணார்ல, அவரோட செயின்ல ஒரு பிளேடு இருக்கும், அதை நம்ம ஹீரோ எடுத்துட்டு இருந்திருக்கான். இப்போ அதை ஜூனுக்கு கொடுத்து அவனோட கயிறை கட் பண்ண சொல்ல அவன் பதட்டத்துல கீழே போட்டுட்டான். சுத்தம் அது எட்டாவது தூரத்துல விழுந்துருச்சு. ஹீரோவும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்றான், முடியவே முடியல. பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டான். கையில பிடிச்ச நெருப்பெல்லாம் மண் எடுத்து அணைச்சிட்டு அவ அந்த பிளேடை எடுத்து கயிறை கட் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். ஹீரோ, நீ போயிடு, சீக்கிரம் இங்கிருந்து போயிடு, ஆபத்துன்னு சொன்னா 2 பேரும் சேர்ந்தே போய்க்கலான்னு சொல்லிட்டு ஜூனோட கயிறையும் கட் பண்ணி விட்டுட்டு 3 பேரும் ஒரு வழியா தப்பிச்சு போகும்போது இந்த பக்கம் சாவோட லைட்டரை எல்லாம் உள்ள போட்டுட்டு போய் ஜெயில ஜாலி ஆயிடுடான்ட்டு போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறதா ஒருத்த பார்த்து சொல்லிட்டான். அவ்வளவுதான், இங்க இவனுக்கு 2 பேரும் உசுர கொடுத்து அவங்கள காப்பாற்றானுங்க. போகவே விடல, முடிஞ்ச வரைக்கும் தடுக்க ஹீரோ வழியும் எதிர்த்து சண்டை போட முடியல. ஷென், நீ போய் சீக்கிரமா போலீஸ் கிட்ட சொல்லுன்னு ஜாங்ரு கத்துறானா. சோ வேற வழி இல்லாம 3 பேரும் அங்கிருந்து ஓட இத பார்த்து நம்ம சா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா இங்க அந்த குள்ள பையன் போ, அவன் கூடவே ஒருத்தர் திண்ணி பண்டாரமா இருப்பான், அவன் தம்பின்னு நினைக்கிறேன். அவன் கிட்ட இந்த சாவை முடிச்சுட்டு வந்தானா இன்னும் நிறைய வாங்கி தரேன்னு சொல்லி அனுப்பேன். விடுவாரா நம்ம சா? அவன் கத்திய பிடிக்க ஜாங்கிருவும் சேர்ந்துக்க அவனை பிடிச்சி தள்ளி விட்டதும் பதறிட்டு வரான் போ. அவனையும் பிடிச்சி லாக் பண்ணி அடிச்சு மட்டை பண்ணிட்டானுங்க. க்ளோஸ் பண்ணிட்டானுங்களான்னு தெரியல. இந்த பக்கம் கரெக்டா போலீஸ்லாம் வந்துடுச்சு. இந்த குண்ட பையன் போய் பக்கத்துல அவங்க கூடயே படுத்துக்கிட்டான். சோ இப்படி நடந்த கதை எல்லாத்தையும் ஜாங்ரு நம்ம பசங்களுக்கு சொல்லிட்டு இருக்காருல்ல. அப்படி போவை காயப்படுத்தினதுக்கு நானும் சாவும் ஜெயிலுக்கு போயிட்டோம், ஷென்னையும் ஹாய்டாங்கையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக. ஆனா உன்னோட அம்மா ஹாய்டாங் அந்த நெருப்புலையும் அவளோட உயிரை பணைய வச்சுட்டு வந்து ஷென்னை காப்பாத்தினான். அதே நேரம் ஷென்னுமே உன்னோட அம்மாவுக்காக எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா தான் இருந்தான். நான் கூட அவளுக்காக ஏன்டா இவ்ளோ கஷ்டப்படுறேன்னு கேட்டப்போ, ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவன் எந்த ஃபேமிலியும் இல்லாம இருந்தப்போ என்ன ஃபேமிலியா பார்த்துக்கிட்டு ஏத்துக்கிட்டவ அவதாண்டான்னு சொல்லியிருக்கான். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டும் அந்த விதி அவங்கள மட்டுமே தாக்கிடுச்சு. கடைசி வரைக்கும் 2 பேரை சேரவே விடாம பண்ணிடுச்சுன்னு சொல்லி அவரே ஃபீல் பண்றாரு. இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ சா ஜாங்ருவை எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. இவளால எப்படி விட்டுட்டு போக முடியும்? அவ்வளோ காயம் கையில இருந்தாலும் ஷென் எந்த தப்பும் பண்ணல. அவனுக்கு தான் இவங்க 2 பேரையும் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. தோ இவனை கூட அவனோட உயிரை பணையம் வச்சு ஷென் தான் காப்பாத்தினா. நீயே சொல்லுன்னு சொன்னா அவன் அழுதுட்டு இருக்கான். அவனோட அப்பா அம்மா வந்ததும் இவன் பண்ற தப்புக்கெல்லாம் என்ன புடிச்சிட்டு போறாங்க அம்மான்றாளுங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின், இப்படி நீ போக கூடாது, ஷென்னுக்காக சாட்சி சொல்லிட்டு தான் போகணும்னு அவனை பிடிச்சா, என் பையன் எதுக்காக சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோனால தாங்கவே முடியல. டே ஜூன், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியா கிடையாதா? அவன் உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவனோட உயிரை பணையம் வச்சு எவ்வளவு அடி வாங்கினா நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. இப்படி மனசாட்சியே இல்லாம போற ஜூன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் கேட்டவன் திரும்பி போலீஸ் கிட்ட வந்து, ஷென் என்ன கிட்னாப் பண்ணல, அவன் தான் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தான், அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ நம்ம ஹீரோ இன்னும் ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லி ஹீரோயின் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ தங்ஷி அந்த இடத்துக்கு வந்து, ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியும், ஷென்னுக்கு ஒன்றும் ஆகாது, அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, முதல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீ மருந்து போடணும்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போகும்போது, அப்போ ஷென்னை ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்கல்லன்னு இவ கேட்க,
அட்லீஸ்ட் அவன் உயிரோட இருக்கான்லன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்படியே இங்க பிரசன்ட்ல கதை சொல்லிட்டு இருக்க நம்ம ஜாங்க்ரோ இது சாவோட கடையை ரீஓபன் பண்ணும்போது எடுத்த போட்டோஸ்ன்னு சொல்லி இதுதான் இதுதான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லி காட்டிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினோட போட்டோவையும் காட்டி இது ஹாய் டேங் அண்ட் ஷென், இந்த மெமரிஸ் எப்பவும் என்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பத்திரமா வச்சிருக்கேன். ஷென்னை நீ கண்டுபிடிச்சிட்டனா தயவு செஞ்சு எனக்கு சொல்லுமான்னு சொல்ல கண்டிப்பா சொல்றேன்னு 2 பேருமே சொல்றாங்க. இந்த பக்கம் வாட்ச்மேனு ஓடி வந்து மியா கிட்ட இன்னும் 3 நாள்ல இங்க இருக்க மெயில் பாக்ஸ தூக்க போறாங்களாமான்னு சொல்ல இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு கேக்குறா. இப்படியே இந்த பார்ட் முடியுது. அடுத்து இதனோட ஃபைனல் பார்ட் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.